என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, ஐ லவ் யூ ஆல். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்தில் நீங்கள் யாருக்கிட்டையும் ஜாதகம் பார்க்கக்கூடாது, நீங்கள் எங்கிட்ட. விருச்சிக ராசிக்கு அதிபதி எம்பெருமான் முருகக்கடவுள். இந்த விருச்சிக ராசியிலையும் 3 நட்சத்திர பாதங்கள் ரொம்ப பலமாகவே பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நியூ இயர் பலாபலன்கள், ஏன் புத்தாண்டு பலாபலன்கள் எத்தனையோ வீடியோஸ் இருந்தாலும் இது ஏன் முக்கியம்னா உண்மையை உடச்சி பேச போகிறேன். அதாவது சார் இது நடக்கும், இது நடக்காது, இதெல்லாம். சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது 5ஆம் இடத்தை சனி பகவான் குழந்தை கொடுக்க போகிறார். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2026 நடக்கக்கூடிய பிரதான விஷயம் என்னவென்றால், என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, ஐ லவ் யூ ஆல். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்தில் நீங்கள் யாருக்கிட்டையும் ஜாதகம் பார்க்கக்கூடாது, நீங்கள் எங்கிட்ட மட்டும்தான் பார்க்கணும். புத்தாண்டு பலோட நீங்கள் என்னோட மட்டும்தான் கேட்கணும். அதனால் ஐ ஆம் வெரி பொசசிவ். நீங்களும் அதே பொசசிவோடு இருங்க. உங்களுக்கு சிறப்பு சலுகைகள்லாம் நான் கொடுத்துருக்கேன். விருச்சிக ராசிக்காரர்களுக்காகத்தான் இந்த வருடம். அது ஏன்னா உங்களுக்கு பிடிக்கும் அப்படி தான் சார் சொல்லுவீங்க. அப்படி கிடையாது. 2026 குரு பகவான் உச்சம் பெறுகிறார். உலகத்துக்கே தெரியும். உங்களுக்கு மட்டும்தான் 9ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். ஓடிப்போனவருக்கு 9ஆம் வீட்டில் குருன்னு பேர். அப்போது 9ஆம் வீட்டு குரு பகவான் உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடியவர். இவர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. வறுமையை ஒழிக்கக்கூடியவர் குரு, வாய்ப்புகளை தரக்கூடியவர் குரு, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த 9ஆம் இடத்து குரு புதிய உலகத்தை உருவாக்கப் போகிறார். நான் ஒரு சாதாரண ஆளாக இருந்தேன். சும்மா நான் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு விளையாட்டாக ஒரு ஸ்தாபனம் தொடங்கினேன், விளையாட்டாக ஒன்று பண்ணேன். இன்றைக்கி பார்த்தா அது இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிது, ஒரு விருட்சம் ஆயிடுச்சு. இந்த போன வருடம் ஒரு அனகோண்டாவின் குட்டியை நான் வாங்கியிருந்தேன். அதற்கு தினமும் உணவு கொடுத்துறேன். உங்கள் பிஸ்னஸை சொல்கிறேன். அதற்கு தினமும் உணவு கொடுத்தேன். எனக்கு தெரியாது இந்த அனகோண்டா இவ்வளவு பெரிதாகி விடும் என்று. அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் பிஸ்னஸ் ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு. இப்போது என்ன ஒரு இம்சை, அது மிகப்பெரிய பாம்புங்கிறதுனால உங்களால் அது கூட ட்ராவல் பண்ண டைம் இல்லை. உங்கள் பிஸ்னஸ் அபரிதமாக வளர்ந்துருச்சு. உங்களுக்கே உங்களை பார்த்து திருஷ்டி ஆகிடும். 9ஆம் இடத்திலே குரு பகவான் மாபெரும் உச்சத்தை அடைந்து விடுகிறார். அதனால் வாழ்க்கையில் கல்யாணம் வேணுமா, கல்யாணம், குழந்தை வேணுமா, குழந்தை, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கிடைக்கும். குரு பகவானுடைய உச்சம் அத்தனை பலன்களை தரும். அந்த குரு ஒரு நல்ல விஷயமாக என்ன பண்ணுறாருன்னா, உங்களை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறார். இந்த விருச்சிக ராசிக்காரங்களை தான் முதல்ல பார்க்குறாரு. 5ஆம் பார்வையாக ஃபஸ்ட்டு விருச்சிக ராசிக்காரங்க தான். வந்த உடனே குரு தேர்றது விருச்சிக ராசிக்காரங்களாம் எங்கப்பா அதான் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. பார்த்தீங்களா, அவருக்கு அவ்வளோ க்ளோஸ் நீங்கள். ஸோ அப்போது அந்த குரு என்ன பண்ணுறாரு, அந்த விருச்சிக ராசிக்காரங்களை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. ஏன்னா நீங்கள் கடந்த ஒரு 10 வருடத்தில் வாங்கின அடி அந்த மாதிரி அடி. ஒரு பக்கம் 7.5 சனி தான், ஒரு பக்கம் ராகு தான். 1-2 சார் பண்ணாங்க என்னை போட்டு வறுத்தெடுத்து சார் டைம் என்று சொல்லலாம். ஸோ அப்போ அதெல்லாம் சரியாகி இப்போ தான் ஒரு வாழ்க்கையில் தூரத்து கலங்கரை விளக்கத்தை போல என் வாழ்வில் ஒரு வெளிச்சம் தெரிகிறதுனா அது இந்த வருடம் தான். விருச்சிக ராசிக்கு அதிபதி எம்பெருமான் முருகக்கடவுள். இந்த விருச்சிக ராசியிலையும் 3 நட்சத்திர பாதங்கள் ரொம்ப பலமாகவே இருக்குது. குருவுடைய நட்சத்திரம், சனி பகவானுடைய நட்சத்திரம், புதன் பகவானுடைய நட்சத்திரம் இந்த ஜாதகத்தில் பிரமாதமாக இருக்கு. குருனா கல்வி, படிப்பு. சின்ன வயசுலேயே யோகங்கள் உங்களுக்கு வந்துட்டு போயிடுச்சுங்க. செல்லப்பிள்ளை நீங்கள், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க. மறு ஜென்மம் உங்களுக்கு கிடையாது. சின்ன வயசுலேயே எல்லாத்தையும் அனுபவிச்சிருவீங்க. இந்த ஸ்ட்ரோக்கு சொல்கிறோம் பாருங்க, எலும்பு சம்மந்தப்பட்ட நோய் உங்களுக்கு இருக்கும், பொதுவாகவே இருக்கத்தான் செய்யும். ஆனால் படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய தன்மை உண்டு. காவல்துறையோ கலைத்துறையோ அட்வொகேட்டோ நிறைய இந்த ஜாதகத்தில் இருப்பீங்க. அது சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பு உண்டான ஒரு வேலையில் இருப்பீங்க. ஆனால் படிச்சிருந்தும் வேலை கிடைக்கலங்கக்கூடிய விரக்தி உங்களுக்கு இருக்கும். ஏன்னா சின்ன வயசுலேயே பூர்வீக சொத்துடைய தன்மைலாம் வந்துட்டு போக வாய்ப்பு கொஞ்சம் நிறையாவே இருக்குது. நீங்கள் தான் முன்னோரை நினைக்கணும், மூத்தோரை நினைக்கணும். காதல் கிரகம்னு சொல்லக்கூடியது உங்கள் ராசியிலேயே இருக்கிறனால சின்ன வயசுலேயே காதலோ கல்யாணமோ பண்ணிங்கன்னா பெரிய வயசில் ஒரு 35 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க.
அதுக்கு மேலே தான் பெருமூச்சு. இருந்திருந்தாலும் விருச்சிக ராசிக்கு இந்த 7.5 சனின்னு கேட்குறது இந்த ஒரு 5-6 வருஷ காலமாகவே நீங்கள் மனைவிக்காக மண்ணை விற்கணும், பிள்ளைங்களுக்காக மண்ணை விற்கணும், இல்லை விருச்சிக ராசியில் பெண் இருந்தால் புருஷனுக்காக மண்ணை விற்கணும், பெண்ணை விற்கணும், பொண்ணை விற்கணும். இப்படி நஷ்டகதியாக தான் நீங்கள் ஆயிருப்பீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நியூ இயர் பலாபலன்கள். ஏன் புத்தாண்டு பலாபலன்கள் எத்தனையோ வீடியோஸ் இருந்தாலும் இது ஏன் முக்கியம்னா உண்மையை உடச்சி பேச போகிறேன். அதாவது சார் இது நடக்கும், இது நடக்காது, இதில் கவனமாக இருங்க. இது தெரிஞ்சுக்கிட்டு அந்த 2026 வருஷம் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சும்மா புகழ்ந்து பேசுவதும் தவறு, நெகட்டிவாக பேசுறது தப்பு, எல்லாத்தையும் ப்ளஸ் மைனஸ் கலந்துருக்குங்க. அதை பற்றி தெளிவாக பேசுகிறோம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல காலம் பிறக்கும் என எண்ணிக்கொண்டிருக்கும் விருச்சிக ராசி. இந்த ராசிக்கு கரெக்டாக ஒரு சூழ்நிலை மட்டும் அமைஞ்சிட்டான்னு வச்சுங்களேன், விஸ்வரூபம் விட்டுட்டாங்க. உங்களுக்கு நேரம் காலங்கள், கரெக்டான துறைகள், எந்த ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்கள் இதெல்லாம் கரெக்டாக அமைஞ்சிடணும். இவங்களுக்கு அமையறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும், மாற்றுக்கிறதுல. ஆனால் வெற்றியாளர்கள் நிறைய பேர் விருச்சிக ராசியாக இருப்பாங்க. ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேர் விருச்சிக ராசியாக இருப்பாங்க. தலைமை தாங்கும் பண்புகளும் இந்த விருச்சிக ராசியாக இருப்பாங்க. இந்த விருச்சிக ராசி பார்த்தீங்கன்னா வாக்குப்பளிதம் இருக்கும். மற்றவர்கள் எளிதில் ஒரு விஷயத்தை சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறது, தான் கண்டுபிடிச்ச விஷயத்தையோ உலகத்துக்கு ஒரு விஷயத்தை அப்புறம் டைமென்ஷனே வித்தியாசமாக இருக்கும் இவங்க சொல்கிறதெல்லாம். ஆசிரியர்கள் நிறைய பேர் விருச்சிக ராசியாக இருந்து பல ஆசிரியர், பேங்க்கு, லாயர், இதில் அந்த மாதிரி அப்படி அந்த ஃபீல்டு மாறி இருந்தாலும், இன்றைக்கி எல்லோரும் கம்ப்யூட்டர் தான் வேணும் போகிறாங்க, இருந்தாலும் அதில் ஒரு ஆசிரியராக இருப்பாங்க. இந்த ராசியை பற்றி பேசுவோம். முதல்ல இந்த ராசிக்கு இந்த ஆரம்பிக்கும் காலகட்டத்தில் குரு 8ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் அதிபதி 8 இருக்கார். இப்போ இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முதல்ல சார் ஜூனுக்கு முன் ஜூனுக்கு பின் ரெண்டாக பிரித்தே பேசிடுறேன். முதல்ல உங்களுக்கு பணம், சொத்து, ஒரு சில இடத்தை விற்று வாங்கக்கூடிய ஏதாவது செல்வ செழிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஜூன் வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். வர வேண்டிய பணங்கள், வேலை வாய்ப்புகள், வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட பயணங்கள், இடம் மாற்றங்கள், வீடு மாற்றுறது, வீடு சம்மந்தப்பட்ட சேல்ஸ் பண்ணுறது, வண்டி வாகனங்கள், இதை பார்க்கலாம். குறிப்பாக கடன் அடைக்க ரெடி ஆயிடும். கடன் தான் இந்த ராசிக்கு சிக்கல் மாற்றதே தான். கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் விருச்சிக ராசி அன்பர்கள். இலங்கை வேந்தன் கிடையாது. ஏன்னா இந்த ராசி பார்த்திங்கன்னா ராசி அதிபதியே 6ஆம் அதிபதியாக வருவதனால கடன் இல்லாத விருச்சிகம் தலை நிமிர்ந்து நிற்குங்க. சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது 5ஆம் இடத்தை சனி பகவான் குழந்தை கொடுக்க போகிறார். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2026 நடக்கக்கூடிய பிரதான விஷயம் என்னவென்றால், நான் சொன்ன மாதிரி வாழ்க்கை மாறப்போகிறது, அந்த கதையெல்லாம் விடுங்க சார், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். எங்களுக்கு கல்யாணம் இத்தனை நாள் குழந்தையே இல்லை, எழுதி வச்சுக்கோங்க, இந்த வருஷம் குழந்தை பிறந்துடும். காரணம் என்னவென்றால் 5ஆம் இடத்து குரு பகவான் நிச்சயம் குழந்தைகளை தருவார். குழந்தைகளையா? ஆமாம். ஏன்னா 5ல் சனி ஏற்கனவே இருக்கார், அதை குரு பார்க்கிறார். இந்த குரு புத்திரகாரகன், உச்சம் பெற்றவன். அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு தான் குழந்தை கொடுத்தாகணும். ஏன்னா குரு தான் 2-5 கூடையவன். அவரே உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்தானாதிபதியே உச்சம் பெறுகிறார், அவர் தன் சொந்த வீட்டை பார்க்கிறார் என்பதால் ட்வின்ஸ் வரைக்கும் பிறக்கக்கூடிய யோகம். அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இத்தனை நாள் குழந்தை இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரில சார், ஐவிஎஃப் பண்ணலாமா? ஐவிஎஃப்பும் பண்ண வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம், குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தில் நிச்சயம் குழந்தை பிறந்துடும். அது ஒரு பாயிண்ட் நம்பர் 1 அதுதான். பாயிண்ட் நம்பர் 2 என்னென்னா, அந்த குரு சனியை பார்த்து விட்டார். இந்த சனி எதை பார்க்குறாரு பாருங்கள். சனி உங்களுக்கு 7ஆம் பார்வையாக 11 பார்த்து லாபத்தை தந்து விடுகிறார். அண்ட் ஆல்சோ 2ஆம் இடமாகப்பட்ட தனத்தை தருகிறார். இது எல்லாம் சூப்பர் பிரமாதமான ஒரு வருடம் என்றால் அது இந்த வருடம் தான். காரணம் என்னென்னா, ஒரு பக்கம் குரு 9ஆம் இடத்துல இருக்கார், அது கடகத்தில் உங்களுடைய பாக்யஸ்தானம், அந்த இடத்துல உச்சம் பெறுகிறார். அதே நேரத்தில் குரு விருச்சிகத்தை பார்த்துடுறார், அது உடம்பை சரி பண்ணிடுறார், பூமி லாபத்தை வாங்கி தர்றார், இடம் வாங்க போகிறீங்க, 5ங்கிற அசட்ஸை பார்த்துறார், சொத்து சேர்த்த போகிறீங்க, எல்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த 4ஆம் இடத்துல ராகு இருக்கார், இதுதான் பிரச்சனை. விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த 4ஆம் இடத்து ராகு என்ன தருவார் என்றால், ஊரில் போகிற எல்லா அவப்பெயரையும் இழுத்து போடுவார். அதுதான் பிரச்சனை. ஓகே மேடம், இந்த 4ஆம் இடத்து ராகுங்கிறவர் என்ன பண்ணுவார்னா, தேவையில்லாத கேஸ்லாம் மாட்டி விடுவார். அதாவது முக்கியமாக அவதூறு, அவமரியாதை, உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை, இதெல்லாம் பிரச்சனை வந்தால் கூட போனால் போய்ட்டு நம்ம விளக்கம் கொடுத்துக்கலாம். கற்பில் பிரச்சனை வரும், அதான் பெரிய ப்ராப்ளம். 4ஆம் இடம் என்பது கற்பு, ஒருத்தர் மீது ஒருத்தர் வைத்திருக்கும் சத்தியம். அந்த சத்தியத்தில் பிரச்சனை வரும். அது வராது, வர்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கிடுவாங்க.
யார் அது நைட் ஆனால் உனக்கு ஃபோன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை வாயத்திலிருந்து உங்களுடைய மனைவியே கேட்பாங்க, கணவரே கேட்பாங்க, என்ன சந்தேகப்படுறியா அப்படிங்கிற ஒரு எண்ணம் பெருசாகி டைவர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள். இங்கே தான் பிரச்சனையே. அவங்க சந்தேகப்படலை, அவங்கள சந்தேகப்பட வச்சுது இந்த நேரம். ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க, விட்டுரு பேசிட்ட விடு, அவ்வளோதான். இதுக்கு மேலே நமக்குள்ளே ஒன்றும் வேண்டாம். அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் ராகு 10 பேர். பிரச்சனை என்னென்னா, இந்த 4ஆம் இடத்து ராகு என்ன தருகிறார், உங்களுக்கு மிக மோசமான விளைவை தருகிறார். இதுதான் பெரிய ஆபத்து. விருச்சிகராசிக்காரர்கள் சந்திக்க வேண்டியது பொண்ணு இருக்குது, பொருள் இருக்குது, கார் இருக்குது, பணம் இருக்குது, வசதி இருக்குது, வண்டி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, எல்லாம் கொடுத்தாச்சு. ஆனால் 4ஆம் இடத்து ராகு ஜோடியை பிரிச்சிருவார். அப்போச்சு எம்பெருமான் முருகக்கடவுள் வடபழனி ஆண்டவரை போய் பிடிங்க. ஏதாவது ஒரு வேலைக்கிழமை முருகனுக்கு 1000 கோயில்கள் இருந்தால் கூட வடபழனி முருகன் கோயிலுக்கு தனி சக்தி இருக்குது. ஏதாவது ஒரு வேலைக்கிழமை இல்லை ஒரு ஞாயிற்றுக்கிழமை போய் பாருங்கள் ஐயாவை. இப்படி முறையாக வழிமட்டு பண்ணிங்கன்னா உங்கள் படித்த பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு, காலங்காலத்தில் ஒரு கல்யாணம், குழந்தை குட்டி, வேலை வாய்ப்பு, வீடு நிலம், சொத்து சுகம், சம்பாதிக்கக்கூடிய ஆசைகள் எல்லாமே இருக்கும். போதும் நீங்கள் ஏமாந்தது, போதும் கஷ்டப்பட்டது. ஒரு நாள் மடமக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயிலுக்கு போங்க, சண்டே. அது காலையோ மாலையோ போங்க. எம்பெருமானை நல்லா வழிபடுங்க. கோயில் உட்பிரகாரங்கள் சுற்றுங்க, வெளிப்பிரகாரம் ஒரு 3 சுற்று சுற்றுங்க. அப்படியே அமைதியாக உட்காருங்க. உட்கார்ந்துருந்து வெளியே வாங்க, ஒரு மஞ்சள் தரேன். உங்கள் ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். என்ன வேணால் நினச்சி வாங்க. இறைவனுடைய அனுகிரகத்தில் குறையில்லாமல் இருக்கக்கூடிய தருணம் வரும். போதும் நீங்கள் பற்ற துன்பம். இனிமேல் நீங்கள் வாழணும். அடுத்தவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டக்கூடிய தருணம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிறையா உண்டு. குடும்ப ரீதியாக பார்த்திங்கன்னா புது நபர்கள் அறிமுகம். என்ன சார்னா, புது நபர்கள் ஒன்று திருமண ரீதியாக இருக்கலாம், குழந்தை ரீதியாக இருக்கலாம், பிரிந்தவர்கள் ஒன்று சேரதாக இருக்கலாம். புது நண்பர்கள், அதாவது ரொம்ப பல காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஒருத்தர் சொல்லியிருந்தேன், ஒரு நபர், அது ஆனா பெண்ணாக கூட வேண்டாம், நீங்கள் இளம் வயதில் கல்லூரி பருவத்தில் உங்களுக்கு விருப்பமான ஒரு நபரை இப்பொழுது பார்க்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னேன். சார் முந்தானே தான் பார்த்தேன், ஒரு இடத்துல பார்த்தோம், ஜஸ்ட்டு பேசிட்டு வந்தோம் சார், எங்களுக்கு இது நான் நினச்சே பார்க்கல, உலகம் எவ்வளோ சின்னது, அவங்க வேறு ஊரில் இருக்காங்க, நாங்கள் வேறு ஊரில் இருக்கோம், இது ஃபோன் நம்பர் கூட இல்லை, அந்தளவுக்கு இருந்தது, பட் ஒரு நாகரிகமாக பேசிட்டு வந்தோம், எங்களுக்கு ஒரு அப்படின்னாங்க. இது வெளியே கூட சொல்ல முடியாத மாதிரி சொன்னாங்க. அப்போ அந்த காலத்து பழமையான நண்பர்கள், இது கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம், ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் ஜென்ஸு அந்த மாதிரி கூட இருக்கலாம். இது மாதிரி வரும். பழைய நட்புகள் தேடி வருதுங்க. மன மகிழ்ச்சியான காலகட்டம் ஜூனுக்கு பின். இது எப்படின்னா, மன மகிழ்ச்சி ஃபஸ்ட்டு உங்களுக்கு திருமண யோகம் வந்தாச்சு, திடு நடக்குங்க. இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா சொல்லுவோம், ஒரு டேமிலிருந்து தண்ணி திறந்து விட்டால் எவ்வளோ வேகமாக வருமோ, அதை அவ்வளோ அடைச்சி வச்சுருந்தாங்க. திருமண வாய்ப்புகள், முன்னேற்றத்துக்கு தடை, ஃபேமிலி சப்போர்ட் இல்லை, எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா, இப்படி இருந்தாங்க. ஒரு சில ஆண் பெண்லாம் சொன்னது, எங்களுக்கு கல்யாணம் ஆகுன்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இப்படி மனசை விட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா அப்படிலாம் மனசை விடாதீங்க, காலம் இன்னும் வரல, எல்லாருக்கும் இந்த குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்து தான் போகும். அவர் சொன்னாங்க, அங்கிள் வயசு எங்களுக்கு 37, இந்த வயசில் வந்து நான் குழந்தை எவ்வளோ பார்க்க வேண்டியதுதான் சொன்னேன். அம்மா உனக்கு ஜாதகத்தில் சொல்லி இதுதான் பிரச்சனை, உனக்கு தாமத திருமணம் வருவாங்கன்னு சொன்னேன். அந்த பெண் ஆல்ரெடி மிகப்பெரிய சேலரி 2.25 மேலே வாங்குறாங்க. ஆனால் சொன்னேன், இவ்வளோ வருமானம் ஈட்டுற நீ உனக்கு திருமணம் பண்ணி அடுத்த தலைமுறை அம்சம் இருக்குது, ஆனால் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். இப்போ அந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாகி வைகாசியில் ஒரு ஃபிக்ஸ் ஆகியிருக்கு டேட்டு, நான் தான் குறித்து கொடுத்தேன். பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் இதில் விவஸ்தையே கிடையாது. ராகு 4ஆம் இடத்து ராகு கண்டிப்பாக பிரச்சனை தான் கொடுப்பார் தன்னுடைய நன்னடத்தையில். ஆனால் இவர்களுக்கு ஆர்த்தரப்பண்ணர்னு சொல்ல அந்த இது சொல்லுவாங்கள்ல, சொந்த காலில் நிற்கக்கூடிய யோகம். நீ சொந்த காலிலே நில்லு, என்ன நினைத்தாலும் அதை ஜெயிக்க வைப்பார். சொந்த காலில் நிற்க வைப்பார். உடம்பை பார்த்து ஒரே தூக்குறார், உடம்பை சரி பண்ணுறார், நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுறார். இந்த ராகு பகவான் தருகின்ற பொன்னான பலன்கள் என்ன, 4ஆம் இடத்துல என்ன பொண்ணா நம்மளுக்கு கார் வாங்கி கொடுத்துருவார், அது ஒன்று நடக்கும். கூடவே சேர்ந்து 2 பேரை கொடுத்துட்டு போயிடுவார். அது மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக சோஷியல் மீடியாவுக்கு பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கும்போது பார்த்து வைங்க. கொஞ்சம் பக்தவங்க பார்வைப்படுற மாதிரி இருக்கிற மாதிரி எவ்வளோக்குள்ள ப்ரைவேசியோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. யாராவது ஏதாவது மெசேஜ் உடனே இம்மீடியட்டாக பிளாக் பண்ணுங்கள். தெரியாத நபர்கள்ட்ட பேசாதீங்க.
உங்கள் பிரச்சனையை சரி பண்ணி தரேன், என்கிட்ட வந்து கவுன்சிலிங் பண்ணுங்கன்னு யாராவது கேட்டாங்கன்னா அப்படியே அந்த செகண்ட் பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இந்த மாதிரி உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள். ராகுவுக்கு தான் இப்போ நீங்கள் ஒரு கல் சிலையில் இப்படி பாம்பு பிணையல் போட்டிருக்கிற மாதிரி ஒரு கல் சிலை இருக்கும். இந்த கல் சிலையை வாங்கி கோயில்களுக்கு தானமாக பண்ணிடலாம். அது இன்னும் கோயில்களுக்கு அப்படின்னா நீங்கள் நாகாத்தம்மன் கோயிலுக்கு கொடுக்கலாம், சிவன் கோயில் கொடுக்கலாம், பிள்ளையார் கோயில் கொடுக்கலாம். எல்லார் கோயிலையும் அந்த நாகம் இருக்கும். ஒரு பிள்ளையார் கோயில் போனால் கூட அந்த நாகர் இருப்பார், எங்கே போனாலும் இருப்பார். அந்த நாகர் தலைமையில் தண்ணி விழ 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 இந்த ராகு ஜில்லுன்னு ஆகிடுவார். இல்லை அது எல்லாரும் கஷ்டம் சார், நான் சாதாரண ஏழை சார். பக்கத்தில் புத்து கோயில் இருக்கும், புத்து கோயில் போய் புத்துக்கு பால் ஊற்றுங்க. புத்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து தலகாணி கட்டியில் வச்சு படுத்துக்கோங்க, எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். கலைத்துறையில் ஏதோ ஒரு ரோலில் இல்லை கலைத்துறை சம்மந்தப்பட்ட ஒரு ரோலில் கூட நீங்கள் வருவீங்க. இதுதான் உங்கள் முகம் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தருணம். இனிதான் நேரம். காற்றுள்ள போதே தூத்திக்கொள் சொல்லக்கூடிய தருணம் இனிமே தான். உங்கள் சகாயமாக வருவீங்க. உங்கள் பஞ்சம் போச்சு, இனிமே தான் உங்களுக்கு யோகம். விருச்சிக ராசிக்காரனுக்கு அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி நிறையா இருக்கும். இருந்தாலும் ஜாமீன் கையெழுத்து போடுறேங்கிறது யாருக்கும் போடாதீங்க, மாட்டிக்குவீங்க. சொத்து சொகத்தில் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். பூர்வீக சொத்துங்கட்டா எல்லாருக்கும் சரிபங்காக வரக்கூடியதுதான் பூர்வீக சொத்து. ஒருத்தருக்கு அதிகமும் ஒருத்தருக்கு கம்மியும் வர்றது கிடையாது. சொத்து பத்தில் பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய தருணம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு. கவனமாக இருங்க, எதுலேயும் மாட்டிக்கிட்டு தத்தளிக்காதீங்க. உங்கள் மனைவி உங்கள் மக்களோட சந்தோஷமாக வாழுங்க. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாட்டில் பல ஜாதகம் பிரிஞ்சிருக்கு. அந்த கோபத்தினால இது விதி. உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விருத்தி அடைய உச்சி பிள்ளையாரை தரிசனம் செய்தால் வெற்றி. சார் உச்சி பிள்ளையார் திருச்சியில் தான் சார், வேறு வழி இல்லை. ஜெயிக்கணும், தொழில் சிறப்பாக இருக்கணும், கஷ்டத்துலேருந்து மீண்டு வரணும், தொழிலை விட்டுலாமான்னு இருந்தவங்க கூட டெவலப் ஆகிற ஸ்டேஜ் வந்திருக்குங்க. அப்போ என்ன பண்ணுறது? உச்சி பிள்ளையார் ஒரு முறை போய் வழிபாடு செஞ்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. வேறு இதை ஒரு டைம் பண்ணால் மிகப்பெரிய ஒரு மாறுதல் ஏற்படுது. என்னென்னா சார், தொழிலில் ஒரு பிடிப்பு வந்துடும், எங்கே மிஸ்டேக் நடந்திருக்குன்னு தெரிஞ்சிடும், அடுத்த ஒரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு டெக்ஸ்டைல், மிகப்பெரிய டெக்ஸ்டைல், இப்போ சொன்னால் அந்த பேர் கூட உங்களுக்கு தெரியும். அந்த டெக்ஸ்டைலுக்கு அவர் ஜாதகத்தில் இதே அம்சம், விருச்சிக ராசி அவர். சார் இதான் ப்ளஸ், இதை பண்ணுங்க. உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு அவர் அதே உச்சி பிள்ளையார் ப்ளஸ் அவர் லக்ன ரீதியாக 2-3 பரிகாரம். அடுத்த பிரான்ச் புது இடத்துல ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. அதுக்கு நான் தான் வாஸ்து பார்த்து கொடுத்தேன். அப்போ இந்தளவுக்கு சிறப்பாக இருக்குன்னா பார்த்துக்கங்க. இது அடிப்படை பரிகாரம். ஃபஸ்ட்டு இதை பிடிச்சிக்கோங்க. ஹெல்த் வைஸ் சார், ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கவனம் இருக்கணும். இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா ப்ரெஷர் லைட்டாக, ரத்த ஓட்டம் கொஞ்சம் முன்ன பின்ன மாறுது. ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. உட்காந்துட்டே இருக்காதிங்க, நடந்து செல்லுதல் வருதா. இதை ஒருத்தர் சொன்னேன் சார் குளிர் காலமாக இருக்குது, இது வரைக்கும் ஏங்க குளிர் இருந்தால் என்னங்க பண்ணுறது, வேறு வழி இல்லையே. நீங்கள் வாக்கிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும், ஃபிசிக்கல் இருக்கணும், ஃபுட்டு கண்ட்ரோல் வரணும். இது மாணவர்களுக்கு சார் வெளிநாடு வெளி மாநிலம் படிக்க, தொலைதூரம் படிக்க, நீட்டு இந்த மாதிரி எக்ஸாமில் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஸ்ட்ரெயின் பண்ண யோகம் உண்டு. 3-5 தொடர்பு, 3ஆம் அதிபதி எழுத்துத் தேர்வு, 5ன்னா மனதுக்கு பிடித்த காம்படிட்டிவ் எக்ஸாம் கரெக்டாக இருக்கும். இப்போ தான் ஞாபகத்துக்கு நிற்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க படித்தா மறந்துடுது. இப்போ அவ்வளோ அருமையாக இருக்கும், ஞாபகமாக இருக்கும். பாருங்கள், மாணவர்கள் படித்து முடித்தோடனே வேலைக்கு போகிற அம்சம் வந்திருக்கு. சார் படித்து முடித்தோடனே வேலை வாய்ப்பு இருக்கா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நல்லபடியாக இருக்கிறது. இதில் காதல் திருமணம் 5ஆம் வீட்டில் இருக்கிற சனி 7ஆம் வீட்டையும் பார்த்து 11-2 பார்க்கறனால நிறைய பேத்துக்கு காதல் திருமணம் வர வாய்ப்புண்டு. அப்போ அந்த குறிப்பிட்ட திருமண வயது இருக்கார், நான் பேரண்ட்ஸ் கொண்டு வரும்போது விருச்சிக ராசி கொண்டு வந்தாலே சொல்லுவேன், விருச்சிக லக்னம் வந்தாலும் அம்மா இந்த பையனோ பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கங்க. ஏங்க நம்ம சொன்னால் நீங்கள் ஒரு வார்த்தை கேளுங்க, அப்புறம் தான் வரும். பூனைக்குட்டி வெளியே வந்த மாதிரி இல்லை, ஒருத்தர் பிடிச்சிருக்கு, அதனால் அங்கே ஒரு வார்த்தை கேட்டுக்கணும். விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் தேனுகாம்பாளுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.